குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம கெமிஸ்ட்ரி கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் கிளாஸ் தான் நம்ம அயனிக் இயற்பியல் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருந்தோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்த லெசனு யூனிட் 9. ஓகேங்களா. 12th செகண்ட் வேல்யூமில் ஓகேங்களா செகண்ட் லெசன், அதாவது யூனிட் 9 எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. நம்ம பார்க்கக்கூடிய லெசனு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா. சரி. ஸோ எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷனு. ஓகேங்களா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெய்லி நிறைய மெட்டீரியல் நம்ம பார்த்தோன்னா கிராஸ் பண்ணுறோம். நிறைய மெட்டீரியல் பார்க்குறோம், யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ அந்த மெட்டீரியலை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஓகேவா. இந்த மெட்டீரியலை கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அதில் பேஸ்டு அந்த கண்டக்டிவிட்டி, பேஸ்டு அந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. ஓகேங்களா. இந்த மெட்டீரியலில் நிறைய கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோம். ஓகே. மெட்டீரியல் கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டு. ஓகேவா. பேஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, ஓகேவா. எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம 3 பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று கண்டக்டர். ஓகேங்களா. ஒன்று கண்டக்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர். ஓகேங்களா. அது மெட்டீரியல்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இந்த 3 டைப்ஸ், இந்த ப்ராட் கேட்டகரிஸ். இந்த 3 டைப்ஸ் பேஸ் எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டிஸ். ஓகே. இஸ் கிளாஸிஃபைட் இந்த 3 டைப்ஸ். ஒன் இஸ் கண்டக்டர்ஸ், another is insulators, another is semiconductors. So first we all discuss the conductor. So conductor அப்படின்னா என்னன்னா, அது ஒரு எலக்ட்ரிக் கரண்ட், அதாவது எலக்ட்ரிக்காக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பார்த்தோன்னா கண்டக்ட் பண்ணக்கூடிய, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடியது, அதாவது பார்த்தோன்னா கண்டக்டர்ஸ். ஓகே. we notice the conducting materials such as copper, aluminum. We are used to the transport of electrical energy, one place to another place. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணக்கூடிய, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா அந்த டிவைஸ் தான் பேர் கண்டக்டர்ஸ் அப்படின்னு. அதுக்கு பேர் தான் கண்டக்டர்ஸ். ஓகே. இது எக்ஸாம்பிள் என்ன, காப்பர் எடுத்துக்கிறாங்க, அலுமினியம் எடுத்துக்கிறாங்க, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டக்டர்ஸ் அப்படின்ட்டு. ஓகேங்களா. அந்த இன்சுலேட்டிவ் மெட்டீரியல் சச் இஸ் பிவிசி பேக்லைட். அந்த இன்சுலேட்டிவ் மெட்டீரியல்ஸ் இஸ் பிவிசி பேக்லைட் அப்படின்னா என்ன அப்படின்னா, these materials do not flow of the electric current, do not allow the flow of the electric current, inside. The materials is called insulators. As a conductor is the materials to allow the flow of the electric current. This material is called conductors. They do not allow the flow of the electric current is called insulators. Okay. The examples are switches, circuit boards எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டர்ஸ். ஓகேவா. Do you know the electrical energy is generated? ஓகேங்களா. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜென்ரேட் பண்ண முடியுமா? நோ, நாட் பாசிபிள். ஓகேவா. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஏதாவது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் ஃபஸ்ட் கிளாஸ் சொல்லிப்பாங்க. ஸோ தெர்மோடைனமிக்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் லா, தி எனர்ஜி இஸ் does not created nor destroyed. One energy form is converted into another form. We know from the first law of thermodynamics that energy can neither be created nor destroyed. But one form of energy can be converted into another form. It is not possible to create electrical energy, but it's generate electrical energy in many ways. ஓகேவா. அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நம்ம கிரியேட் பண்ண முடியாது, ஆனால் அது என்ன பண்ண முடியும்னா ஓகேங்களா, ஜென்ரேட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா மற்ற வேலை பார்த்தா உருவாக்கம் ஓகேங்களா கொண்டு வர்றாங்க, கன்வெர்ட் பண்ணுறாங்க. கன்வெர்ட் இந்த சோலார் எனர்ஜி, இந்த வைண்டிங் எனர்ஜி அண்ட் டைடல் எனர்ஜி, இது எல்லாமே பார்த்தோன்னா இதன் மூலமாக என்ன பண்ண முடியும்னா அந்த
ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னா ஒரு ஃபார்ம் இன்னொரு ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணலாம், ஒரு ஃபார்ம் இன்னொரு ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன் ஒன் சச் வே இஸ் கன்வெர்ட் இஸ் கெமிக்கல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன் திஸ் ஆஃப் பேட்ரி. ஓகே, பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எனர்ஜி வந்து என்ன எனர்ஜியாக மாறுது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ டு யூஸ் த பேட்ரிஸ். ஓகே, வி cannot imagine the modern technical world without batteries. ஓகே, அப்படின்னா நம்ம இந்த மாடர்ன் வேர்ல்டில் வந்து பார்த்தோன்னா அதாவது இந்த மாடர்ன் டெக்னிக்கில் வந்து பார்த்தோன்னா எனர்ஜி கன்வர்ஷன். ஓகேங்களா? ஸோ அதாவது வித்தவுட் பேட்ரி இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாடர்ன் டெக்னாலஜியே கிடையாது. ஓகேவா? மாடர்ன் டெக்னாலஜி வித்தவுட் த பேட்ரிஸ். ஓகே, hence it is important to know the principles of beginning these types of energy conversion. ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரின்சிபல் இருக்குது எனர்ஜி கன்வர்ஷனுக்கு. ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜி கன்வர்ஷன் ஆகிறதுக்கு தி பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி. திஸ் ஏ branch of chemistry that deals with the study of the electric energy and transport and interconversion of electrical and chemical energy is called electrochemistry. Okay, the branch of chemistry that deals the branch of chemistry அப்படின்னா the electrical chemistry அப்படிங்கிற branch of chemistry வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் டீல் பண்ணாங்கன்னா deals with the electrical energy and transport and interconversion electrical energy is called electrochemistry. ஓகேங்களா? electrochemical reactions are redox reaction then involves the transfer of electron from substances to another. அதாவது ஒரு மாடர்ன் வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி இல்லாமல் நம்ம இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பிரின்சிபல்ஸ் ஆஃப் எனர்ஜி கன்வர்ஷன். ஓகேவா? ஸோ மெயினாக எல்லா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி கன்வர்ஷன் தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தி பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி டீல்ஸ் வித் ஸ்டடி ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டிரான்ஸ்போர்ட் அண்ட் இன்டர் கன்வர்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் கெமிக்கல் எனர்ஜி இஸ் கால்டு எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி அப்படின்னா என்ன? அதாவது ஒரு கெமிஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த பிரான்ச்சஸ், கெமிஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த பிரான்ச்சஸ். இது எது கூட டீல் இருந்தால் எலக்ட்ரிக் எனர்ஜி டிரான்ஸ்போர்ட்டு. அதே இன்டர் கன்வர்ஷன் ஆஃப் கெமிக்கல் அண்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கால்டு எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ chemical reactions are redox reactions. Electrochemical reactions are redox reaction. They involve the transport of electron from one substance to another. They involve the transfer of electron from one substance to another. So as this unit we will learn about the electrical conductance. We will about the electrical conductance and the consist of batteries and the thermodynamic principles involve the electrochemical series, involve the electrochemical reactions. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பற்றி படிக்கூடியதாக வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கண்டக்டன்ஸ்னால் என்ன, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பேட்டரினா என்ன, இல்லை அது தெர்மோடைனமிக்ஸ் பிரின்சிபல், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடியது இந்த லெசன், அதாவது இந்த யூனிட். ஓகேங்களா? தட் இஸ் இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட் கண்டக்டிவிட்டி ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் செல். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது கண்டக்டிவிட்டி ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் செல். அதாவது when electrolyte such as sodium chloride, potassium chloride. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, சோடியம் குளோரைடு பொட்டாசியம் குளோரைடு சால்ட் எடுத்துக்கிறோம், வாட்டரில் டிசால்வ் பண்ணிக்கிறோம். டிசால்வ் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா சால்ட் அப்படிங்கிறனால இட்ஸ் கம்ப்ளீட்லி டிசோசியேட்டடு. எலக்ட்ரோலைட் இஸ் கம்ப்ளீட்லி டிசோசியேட்டடு. இது டு கிவ்ஸ் த கான்ஸ்டன்ட் அயான்ஸ் நேம்ஸ் கேட்டையான் அண்ட் ஆனியான்ஸ். ஓகேங்களா? அதாவது ஒரு இது சால்ட் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக டிசோசைடு அதுக்கு கேட்டையான ஆனியானு கொடுக்கும். ஓகேங்களா? இதில் என்ன பண்ணுறாங்கன்னா when applied the electric potential or electric field, yes, the electric field is applied in the such the electrolytic solutions. அந்த சொல்யூஷன் வழியாக என்ன எலக்ட்ரோலைட்டிக் கரண்ட்டை பாஸ் பண்ணுறாங்க, எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் வழியாக எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணுறாங்க. பாஸ் பண்ணுறப்ப வந்து என்னன்னா the ion present in the solution carry charge from the one electrode to another electrode, thereby they connect the electricity. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு எலக்ட்ரோடு வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா இப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணுறோம்னா அங்கே இருக்கக்கூடிய கேட்டையான் அயன் இருக்கு இல்லையா, அது ரெண்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா ரெஸ்பெக்டிவ் ஆப்போசிட் எலக்ட்ரோ டைரக்ஷன் மைக்ரேஷன் ஆகும். ஓகேங்களா? அது மூவ்மெண்ட் ஆகும், என்ன சொல்லலாம், மூவ்மெண்ட் ஆகும். ஓகேவா? அந்த எலக்ட்ரோலைட்டிக் சோர்ஸ் கேட்டையான் அயன்னா ஆப்போசிட் எலக்ட்ரோ டைரக்ஷன் என்ன ஆகும்னா
மூவ்மெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ மூவ்மெண்ட் ஆகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி என்ன தான் ப்ரொடியூஸ் ஆகும். கண்டக்ட் த எலக்ட்ரிசிட்டி. ஓகேங்களா? தி கண்டக்டிவிட்டி ஆஃப் த எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் மெஷர் திஸ் தி கண்டக்டிவிட்டி செல். தி கண்டக்டிவிட்டி ஆஃப் த எலக்ட்ரோலைட் சொல்யூஷன். ஓகேவா? ஒரு எலக்ட்ரோலைட் சொல்யூஷனோட கண்டக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மெஷர் பண்ணால் கண்டக்டிவிட்டி செல் இருக்கும். இதுக்கு தனியாக ஒரு கண்டக்டிவிட்டி செல் இருக்கும். அந்த கண்டக்டிவிட்டி செல்லு மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து பார்த்தோன்னா மெஷர் பண்ணலாம். ஓகேங்களா? அதை கண்டக்டிவிட்டியை வந்து பார்த்தோன்னா எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா கண்டக்டிவிட்டி செல் அது மூலமாக மெஷர் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, இப்போ கண்டக்டிவிட்டி செல் கன்சிஸ்ட் ஆஃப் 2 எலக்ட்ரோட்ஸ் இம்பல்ஸ் இந்த எலக்ட்ரோலைட் சொல்யூஷன்ஸ். அந்த கண்டக்டிவிட்டி செல் எப்படி இருக்குன்னா 2 எலக்ட்ரோட்ஸ் இருக்கும். அந்த 2 எலக்ட்ரோடும் வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரோலைட் சொல்யூஷனோடய என்ன பண்ணால் இம்மர்ஸ்டு எவ்வளோ முழுகு வச்சுருப்பாங்க. ஓகேவா? இட்ஸ் ஒபே த ஓம்ஸ் லா. இந்த கண்டக்டிவிட்டி செல்லை எதை ஒபே பண்ணுது அப்படின்னா ஓம்ஸ் லா. லைக் த மெட்டாலிக் கண்டக்டர் அப்படிங்க. ஓகேங்களா? அதாவது மெட்டாலிக் கண்டக்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்தோன்னா ஒபே த ஓம்ஸ் லாக்கு ஒபே பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அட் ஏ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் தி கரண்ட் ஃப்ளோ த்ரூ த செல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வோல்டேஜ் அக்ராஸ் த செல். ஓகேங்களா? அதாவது இந்த ஒயர் வழியை வந்து பார்த்தோன்னா மாறாத டெம்பரேச்சர், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் இந்த ஒயர் வழியாக எவ்வளோ ஃப்ளோ ஆஃப் த எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஒயர் வழியாக எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செல் வழியாக இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வோல்டேஜ் அக்ராஸ் த செல். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா அந்த அக்ராஸ் த செல்லுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டுவாக வந்து பார்த்தோன்னா இந்த எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபார்முலா ஓகேவா, I is directly proportional to voltage or I is equal to voltage by R. ஓகேங்களா? or V is equal to IR, where is R is a resistance of the cell. R is a resistance of the cell in the ohm say unit. In the resistance of the opposites in the cell offers the flow of the electric current through it. ஓகேவா? இப்போ இது என்ன ஆகுனா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆப்போசிட்டில் வந்து பார்த்தோன்னா அந்த ஃப்ளோ ஆஃப் த எலக்ட்ரிக் கரண்ட் இருக்கும். ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ் தான் தடுக்கிறது. ஓகேவா? அந்த ஃப்ளோ ஆகிறத வந்து பார்த்தா தடுக்கிறது. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் என்ன ஆகும்னா இந்த எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பார்த்தோன்னா ஃப்ளோ ஆகும். ஆப்போசிட்டில் தான் எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகும். எதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ்க்கு ரெசிஸ்டன்ஸை தடை ஏற்படுத்துறது. ஓகேவா? தடைக்கு அகென்ஸ்டாக வந்து பார்த்தோன்னா இந்த எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ரெசிஸ்டிவிட்டி அப்படின்ட்டா என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கன்சிடர் த கண்டக்டிவிட்டி எ செல் எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் combined with between the 2 electrodes having the cross sectional area and are separated by the distance L like the metallic conductor. The resistance of such electrolytic solutions is also directly proportional to length and inversely proportional to is a cross sectional area அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதாவது என்ன அப்படின்னா அதாவது இந்த மாதிரி பேட்ரி இருக்கும். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தோன்னா கீ அந்த மாதிரி சரியா, இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆர் இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ இதில் ரெசிஸ்டன்ஸ் இதை எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டக்டர்ஸ் ஓகேவா? அதாவது மெட்டாலிக் கண்டக்டர்ஸ் அப்படின்னா அது ஒயரு. ஓகேவா? இதுக்கு லென்த் அந்த ஒயருக்கு ஓகேவா அதோட லென்த் இதோட ரெசிஸ்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இது ரெசிஸ்டி ஆர், இது ரெசிஸ்டி எல். இது ரெண்டு பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரோடு. ஓகேவா? இது ஒரு எலக்ட்ரோடு, இது ஒரு ஓகேவா ஒரு பாசிட்டிவ் எலக்ட்ரோடு, நெகட்டிவ் எலக்ட்ரோடு ஒன்று இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ இதில் இந்த ரெசிஸ்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆர் directly proportional to directly proportional to length of wire and cross sectional area. ஓகேவா? அப்படின்னா இந்த ஒயரோட லென்த்துக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அந்த ஒயரோட கிராஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லி திக்னஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த திக்னஸ் இருக்குல்ல, இப்படி ஒரு திக்னஸ், அந்த ஒயரோட திக்னஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, கிராஸ் ஏரியா செக்ஷன். ஓகேவா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதி, அதாவது இதான் திக்னஸ். ஓகேவா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த திக்னஸுக்கு ஓகேங்களா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அந்த திக்னஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃப்ளோ எலக்ட்ரிக் இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ஓகேங்களா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது இந்த கிராஸ் ஏரியா திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாச்சுன்னா எலக்ட்ரிக் கரண்ட் என்னன்னா அதிகமாகும். அந்த திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா
அதிகமாக இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்னா கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஆப்போசிட்டாக இருக்குது. திக்னஸ் அதிகமாக இருந்தால் ரெசிஸ்டிவிட்டி எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தோன்னா அந்த இதுக்கு அந்த ஃப்ளோ ஆஃப் த எலக்ட்ரிக் கரண்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? வரிசை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தோன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சிம்பிள் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறா தட் இஸ் ஏ ரோ. ஓகே, where is a rho is called a specific resistance. Rho is called specific resistance or resistivity. It depends on the nature of the electrolytes பொறுத்து. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா அதனோட ரோங்கிறது ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இஃப் L/A is equal to 1 meter inverse 1 meter inverse 1 then the rho is equal to R. ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா 1 மீட்டர் இன்வர்ஸ் அப்படின்னா அந்த ரோ இஸ் ஈக்குவல் டு ஒன்றும் இல்லை, இது ஒன்று அப்படின்னா என்ன ஆகும், ஒன்று கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் இருக்குது என்னன்னா இந்த ஆரும். ஓகேங்களா? ரோ ஆர் டிஸ்டன்ஸு. ஓகேவா? அது அப்போ என்ன ஆகுனா அது இதுக்கு ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கும், ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? ரெசிஸ்டிவிட்டி defines distance of electrolytes combined between the two electrodes with a unit cross sectional area and separated by the unit distance is called as a cell constant அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? தி ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா தி டிஸ்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் கம்பைன்ட் பிட்வீன் டூ எலக்ட்ரோட்ஸ். ரெண்டு எலக்ட்ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போ கம்பைன் ஆகிருக்கப்போ அதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா? ஸோ எப்படின்னா கிராஸ் செக்ஷனல் ஏரியாண்டு அது எப்படின்னா செப்பரேட் பண்ணிக்க பை யூனிட்டால் டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? அதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க ரெசிஸ்டிவிட்டி. தி ரேஷியோ ஆஃப் L/A இஸ் கால்டு செல் கான்ஸ்டன்ட். ரேஷியோ ஆஃப் L/A இஸ் செல் கான்ஸ்டன்ட். தி யூனிட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி இஸ் ஓம் மீட்டர். ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் யூனிட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி இஸ் ஓம் மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது வந்து ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட். ஓகேவா? அடுத்து கண்டக்டிவிட்டி. நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது கண்டக்டிவிட்டி. இல்லை, கண்டக்டிவிட்டி அப்படின்னா ஒன்றும் இல்லை, இஸ் மோர் கன்வீனியன்ட் டு யூஸ் த கண்டக்டன்ஸ் அதர் தென் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? அது ரெசிஸ்டன்ஸோட வந்து பார்த்தோன்னா எந்தளவுக்கு பார்த்தோன்னா மோர் கன்வீனியன்ட் யூஸ் கண்டக்டன்ஸ். ஓகேவா? கண்டக்டன்ஸ் எந்தளவுக்கு அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதான் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ரெசிஸ்டன்ஸ் ஆப்போசிட்டு எது அப்படின்னா கண்டக்டன்ஸு. ஓகேவா? கண்டக்டிவிட்டி. ஓகேவா? ஸோ அதை விட அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்காது அப்படிங்கிறதான். ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் கிவன்ஸ் த கண்டக்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோலைட் சொல்யூஷன்ஸ். ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ்னால் தடையை ஏற்படுத்துது. ஓகேங்களா? மின்தடை. ஓகேவா? அதோடைய ஆப்போசிட் தான் வந்து ஆப்போசிட்னா தடை இல்லாமல் போகிறது, அதாவது தட்ஸ் எ கண்டக்டன்ஸ். ஓகேவா? அது ரெசிப்ரோக்கல் தான், ரெசிஸ்டன்ஸோட ரெசிப்ரோக்கல் தான் கண்டக்டிவிட்டி அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இங்கே எஸ்ஐ யூனிட் ஆஃப் கண்டக்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீமென் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? C is equal to 1/R. இது சப்ஸ்டியூட் தான் ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஆரோட வேல்யூ ஆல்ரெடி இங்கே கொடுத்துருப்பாங்க. R is equal to rho L/A அப்படின்ட்டு. ஓகேவா? அப்போ அங்கே ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 1/R rho A/L. ஓகேவா? A/L. இங்கே ஆல்ரெடி நம்ம எப்படின்னா இந்த இது பார்த்துருப்போம். ஓகேங்களா? ரெசிஸ்டிவிட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா R is equal to rho L/Aன்னு பார்த்துருப்போம். L/A. ஓகேவா? இப்போ நம்ம இங்கே வரப்போ 1/R. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது மல்டிப்ளை இருக்கிறது டிவைடில் போகும். இது என்ன ஆகும் அப்படின்னா இது மேலே வந்துட்டோம். ஓகேவா? இது கீழே வந்துடும். தட் இஸ் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம். ஓகேவா? ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் 1/rho. ரோ வந்து என்னது ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸா? இப்போ ரெசிப்ரோக்கல் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் கால்டு ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ். இது specific conductance or conductivity of the conductivity specific conductance or conductivity. It is measured symbol by kappa. சிம்பிளை எப்படி மெஷர் பண்ணோன்னா கப்பாங்கிற சிம்பிளாக வந்து பார்த்தா அதை மெஷர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ சப்ஸ்டியூட் த 1/rho இஸ் எ கப்பா ஈக்குவேஷன் இஸ் டி ரீஅரேஞ்சிங் K is equal to C L/A. ஓகேவா? A is equal to 1 meter square, L is 1 meter, then the K is equal to C. K is equal to C. The specific conductance is defined. Conductance of the cubic electrolyte solutions. Conductivity of the cubic electrolyte solutions. Conductivity of the cubic electrolyte solution
unit dimension, the SI unit of specific conductance, SI unit of specific conductance in Siemens meter for inverse, ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டக்டன்ஸ் ஆஃப் கியூபிக் எலக்ட்ரான் டிஸ்டோலேஷன் ஆஃப் யூனிட் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. For a conductivity cell with two platinum electrodes separated by distance 1.5 cm and the cross area sectional each electrode is 4.5 square cm. They using the cell the distance of 0.5 n electrode solution was measured is 12 ohm. They find the specific conductance of solutions. Specific conductance of the solutions, ஓகேவா. அதோடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கப்பா = 1/r L/A, ஓகேங்களா. ஸோ இதில் ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் P15, ஓகே. ஆரோட வேல்யூ ஓம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கிராஸ் ஏரியா செக்ஷனில் கொடுத்துருக்காங்க, லென்த்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு கப்பா தெரிஞ்சிடும். கப்பா ஓகே, இது கொடுத்துருக்க டேட்டா, ஓகேங்களா. இது ஃபார்முலா. ஸோ அப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அதோடைய கே என்ன கேசி ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ், ஓகேங்களா. ஸோ இதான் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள் மோலார் கண்டக்டிவிட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோலார் கண்டக்டிவிட்டி. தி சொல்யூஷன் டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் ஹேவ் a different number of electrodes ion in a given volume of a solution hence they have different specific conductance. Therefore new quantity is called molar conductance was introduced. அதனால் அதாவது டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய அதாவது ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிறோம், ஓகேங்களா. அதில் அந்த சொல்யூஷனில் வந்து டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் அயான்ஸ், ஓகேவா. அதாவது நம்பர் ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் அயான்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது, டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் இருக்குது, ஓகேவா. கிவன் வேல்யூம் அது அப்படி இருக்கிறப்ப டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸாக இருக்கும். எல்லாமே வேல்யூம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட் வேல்யூம் இருக்குது. அதேமாதிரி டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷனு டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் அயான்ஸ் இருக்குது. அப்படிங்கிறப்ப அங்கே ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் எப்படி தான் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட், ஓகேவா. தேர்ஃபோர் நியூ குவான்டிட்டி ஆர் கால்டு மோலார் கண்டக்டன்ஸ் ஆர் இன்ட்ரடியூஸ்டு, ஓகேவா. அதனால் என்ன பண்ணுறாங்க அந்த இதை வந்து பார்த்தா ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக ஒரு இதை குவான்டிட்டியில் சொல்கிறதுக்காக என்ன பண்ணாங்க ஒரு டேம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் எ மோலார் கண்டக்டன்ஸ், ஓகேங்களா. சரி, தி கண்டக்டிவிட்டி ஆஃப் செல் செல்லை எடுத்துக்கிறோம், ஓகே. இது எலக்ட்ரோட்ஸ் ஆர் செப்பரேட்டடு 1 மீட்டர் அண்ட் ஹேவிங் த having volume meter cube electrode solutions contain the 1 mole of electrolytes. The conductance is called molar conductance. அப்படின்னா என்னென்னா அதாவது நம்ம எலக்ட்ரோடிக் செல் எடுத்துக்கிறாங்க, அங்கே எலக்ட்ரோடை வந்து பார்த்தா செப்பரேட் பண்ணிக்கிறாங்க, அந்த செல்லை வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரோடால் செப்பரேட் பண்ணிக்கிறாங்க. அது செப்பரேட் பண்ணுறப்ப அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் செப்பரேட்டடு, ஓகேங்களா. அந்த எலக்ட்ரோடை வந்து பார்த்தா செப்பரேட் பண்ணிக்கிறது டிஸ்டன்ஸ் 1 மீட்டர் டிஸ்டன்ஸு. அங்கே இருக்க வேல்யூ வந்து பார்த்தோன்னா வேல்யூம் கியூப் மீட்டர் எலக்ட்ரோடிக் சொல்யூஷனு. இதில் இந்த 1 மோல் எலக்ட்ரோலிட்டிக்ஸ் எவ்வளோ எலக்ட்ரோலிட்டிக்ஸ் இருக்கணும், 1 மோல் எலக்ட்ரோலிட்டிக்ஸ், ஓகேவா. இப்போ இதில் வரக்கூடிய கண்டக்டன்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா மோலார் கண்டக்டன்ஸ் அப்படின்னு பேர், மோலார் கண்டக்டன்ஸ், ஓகேங்களா. அதாவது நம்ம இந்த மாதிரி கண்டக்டன்ஸு இது 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம், ஓகேவா. இதோட வேல்யூம் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ இருக்குன்னா வேல்யூமும், ஓகேங்களா, இருக்கு இல்லையா. அந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தோன்னா எவ்வளோ இருக்குன்னா அதாவது வி மீட்டர் கியூப் வேல்யூமு, ஓகேங்களா. அதேமாதிரி டிஸ்டன்ஸ் 1 மீட்டரு எலக்ட்ரோட என்ன பண்ணியிருக்காங்கன்னா செப்பரேட் பண்ணியிருக்காங்க. 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் எலக்ட்ரோட செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வச்சுருக்க சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா 1 மோல் எலக்ட்ரோலைட்டிக் சப்ஸ்டன்ஸ், 1 மோல் எலக்ட்ரோலைட்டிக் சப்ஸ்டன்ஸ் 1 மோல் எடுத்துக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிசிட்டி இஸ் கால்டு மோலார் கண்டக்டன்ஸ் அப்படின்னு பேர். இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற கண்டக்டன்ஸுக்கு பேர் வந்து பார்த்தோன்னா மோலார் கண்டக்டன்ஸ் அப்படின்னு பேர், ஓகேங்களா. சரி, இப்போ தி கண்டக்டன்ஸ் ஆஃப் 1 மீட்டர் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் இஸ் கால்டு ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ், ஓகேவா. இதே வந்து பார்த்தோன்னா கண்டக்டன்ஸு 1 மீட்டர் கியூப் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் கண்டக்டன்ஸு 1 மீட்டர் electrolytic conductance solution is called specific conductance kappa அப்படி சொல்கிறாங்க. therefore the conductance of the mentioned V value meter cube solution so nu m is given by following expression. Nu m is a kappa into V means volume, kappa means specific conductance,
ஓகேங்களா. ஸோ இஸ் ஏ வேல்யூம் இல்லை தி molarity. ஸோ molarity is number of moles dissociated and volume in solution. Therefore the volume of the solution contains 1 mole of solid. Okay, the volume of the solution contains 1 mole of solid. அப்போ 1/m volume per meter cube of 10^3 divided by m mole inverse meter cube. So the substituting the v also v is substituting. Substitute பண்ணா mu is equal to kappa or Siemens meter inverse into 10^-3 m mole for -1 meter cube. Okay, that is called molar conductance. Lambda d is molar conductance. Okay, above the relation between the molar conductance in terms of specific conductance and concentration of the electrolytes. Specific conductance and concentration of the electrolytes அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸாம்பிள்ஸ். calculate the molar conductance 0.025 aqueous solution of calcium chloride at 25 degrees Celsius. Specific conductance of calcium chloride. இல்லை ஃபஸ்ட்டு மோலார் கண்டக்டன்ஸு அதில் நியூ மீ இஸ் ஈக்குவல் டு சிம்மன்சன் இன்டிடன் ஃபார் -3 டிவைடட் பை எம் மோல் இன்வர்ஸ் அண்டு மீட்டர் கியூப். ஓகேவா. சிம்மன்சன் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. தி ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் தான் சிம்மன்சன் அப்படின்ட்டு 12.04 × 10⁻². சிம்மன்சன் மீட்டர் இன்வர்ஸ். ஓகேங்களா. ஸோ வேல்யூம் தான் அது 10⁻³ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோலார் கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்னா 0.025. இல்லை இதெல்லாம் சிம்பிளி பண்ணால் நமக்கு என்ன 481.6 × 10⁻² சிம்மன்சன் மீட்டர் ஸ்கொயர் மோல் இன்வர்ஸ். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மோலார் கண்டக்டன்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஈக்குவலண்ட் கண்டக்டன்ஸ். ஓகேங்களா. ஸோ ஈக்குவலண்ட் கண்டக்டன்ஸ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. அதாவது கண்டக்டன்ஸ் வி வேல்யூம் கீப் எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன் contain the 1 gram of electrolytes. 1 gram of electrolytics. 1 gram of equivalent electrolytes. 1 gram of equivalent electrolytes. அங்கே 1 mole of substance is called molar conductance. இங்கே gram equivalent substance. 1 gram equivalent substance is called equivalent conductance. அவங்க மோல் 1 mole இங்கே 1 gram அவ்வளோ வித்தியாசம். ஓகேங்களா. cell is electrode 1 meter apart. The reaction between the equivalent conductance, the relation between the equivalent conductance and the specific conductance is given. Nu kappa Siemens 10⁻³ n gram equivalent for -1 meter cube n. The kappa is a specific conductance n is a concentration of electrolytic solution expressed normally normality especially expression normality அப்படின்ட்டு. ஓகேங்களா. இப்போ திஸ் for evaluate 2 the resistance of 0.15 mole solution of electrolytes is 15 ohm. The specific conductance of solution 2.4 Siemens meter inverse. The resistance of 0.5 solution of same electrolytes measured is the same conductivity cells. Is 480 ohm. They find the equivalent conductivity in solution of electrolytes. ஓகேவா. என்ன கொடுத்துருக்காங்கன்னா R கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் கப்பா கொடுத்துருக்காங்க. இல்லை ஸோ இதே வந்து பார்த்தோன்னா சேம் இதில் வந்து பார்த்தோன்னா நார்மாலிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0.5 நார்மாலிட்டி அப்படிங்கிறப்ப அந்த இதோட ஈக்குவலண்ட் கண்டக்டிவிட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. 6 ஓகே. K1 கொடுத்துருக்காங்க 2.4. K2 இல்லை. N1 0.15 இந்த N2 is 0.5. ஸோ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு கிடைக்கிது. அதாவது 5 × 10⁻⁴ Siemens meter square gram equivalent. ஸோ இது அரௌண்ட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா கப்பா கண்டுபிடிக்கிறப்ப 0.25 Siemens meter inverse கிடைக்கிது. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் ஃபேக்டர்ஸ் சப்போர்ட்டிங் ஆஃப் electrolytic conductance. If the inter-ionic attraction between the opposite charged ions, this solution increases
தி கண்டக்டிவிட்டி டிக்ரீசஸ். ஓகேவா? அப்படின்னா ஒன்றும் இல்லை, அங்கே ஆப்போசிட் சார்ஜ் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டுமே அட்ராக்ட் ஆகிறப்ப இன்டர் அயானிக் அட்ராக்ஷன் அயானிக் அட்ராக்ஷன் ஆச்சு அப்படின்னா அங்கே அந்த ஆப்போசிட்லி சார்ஜ் அயான்ஸு சொல்லிட்டு வந்து பார்த்தா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இன்க்ரீஸ் ஆகிறப்ப அந்த கண்டக்டன்ஸ் என்னன்னா டிக்ரீஸ் ஆகுது. அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறப்ப ஓகேங்களா, கண்டக்டன்ஸ் என்னன்னா டிக்ரீஸ் ஆகுது. தி சால்வெண்ட் ஹையர் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். தி சால்வெண்ட் ஆஃப் ஹையர் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் த ஹை கண்டக்டன்ஸ் ஆஃப் சொல்யூஷன். ஓகேவா? டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஹை கண்டக்டன்ஸ் ஆஃப் சொல்யூஷன் கொடுக்குது. அடுத்து கண்டக்டிவிட்டி ஆஃப் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு விஸ்காசிட்டி. Conductance is inversely proportional to viscosity of the medium. The conductivity is increased, the decreases viscosity. Viscosity density அர்த்தம். Viscosity density அர்த்தம். Density அதிகமாக இருந்தால் கண்டக்டன்ஸ் எப்படி இருக்குன்னா கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், temperature of the electronic solutions increases, conductance also increases. Conductance also increases. Increase in temperature, increase in the kinetic energy of ion. Kinetic energy of ion. அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப அங்கே இருக்கக்கூடிய சார்ஜ் அயான்ஸ் வந்து பார்த்தா அதனுடைய மூமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் அயான்ஸ் இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த அயன் டிக்ரீஸ் த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். டிக்ரீஸ் த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வித் ஆப்போசிட் சார்ஜ் அயான்ஸ் அண்ட் கண்டக்டிவிட்டி இன்க்ரீசஸ். ஓகேவா? இன்னொரு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அவ்வளோதான். என்ன காரணம் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி வந்து பார்த்தோன்னா அதனுடைய அட்ராக்டிவ் ஃபோர்ஸு டிக்ரீஸ் ஆகுது, கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது, அதனால் வந்து பார்த்தோன்னா வித் ஆப்போசிட் சார்ஜ் அயன்ஸ் கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸிங்கில் இருக்குது. இல்லை, அடுத்தது மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் த சொல்யூஷன்ஸ் இன்க்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் டைல்யூஷன். மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் த சொல்யூஷன் இன்க்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் டைல்யூஷன். டைல்யூஸ் என்னென்னா அதில் மோலார் கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. This is strong electrolysis interatomic force of attractive decreases with dilution. Weak electrolysis of degree of dissolution. Weak electrolysis degree of dissolution increase ஆகுது, டைலூஷன் ஆகிறப்ப இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் வந்து அதனோட டைலூஷன் ஆகிறப்ப அதோட இது அதிகமாக இருக்குது கண்டக்டன்ஸ். ஸோ இதோடு இருக்கட்டும். ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போது தமிழ் மீடியம் பார்க்கலாம். தமிழ் மீடியம் வரீங்க. அதாவது நம்ம அதாவது அன்றாட வாழ்வில் நிறைய பொருட்களை வந்து பார்த்தோன்னா பார்க்குறோம். ஸோ அதில் மின்கடத்தலின் அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா 3 வகையை வந்து பார்த்தா வகைப்படுத்துகிறாங்க. ஒன்று வந்து கடத்திகள், இன்னொன்று குறை கடத்திகள், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா மின்கடத்தா பொருள், இன்னொன்று மின்கடத்தா பொருள் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு மின்னாற்றல் ஒரு இடத்துக்கு மற்ற இடத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய காப்பர் அலுமினியம் போன்ற மின்கடத்திகள். ஓகேவா? ஒன்றும் இல்லை, மின்கடத்திகள் அப்படின்னா என்னென்னா ஒரு மின்னாற்றல் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த பொருட்களுக்கு இதை பேர் வந்து பார்த்தோன்னா மின்கடத்திகள் அப்படின்னு பேர். அதுக்கு எடுத்துக்காட்டு காப்பர் அண்ட் அலுமினியம். அதே மாதிரி தன் வழியை வந்து பார்த்தோன்னா மின்கடத்தாத பொருட்கள். ஓகேவா? தன் வழியை மின்னாற்றலை செலுத்துவதற்கு வந்து பார்த்தோன்னா அதாவது அனுமதி ஓகேவா கொடுக்காத பொருட்கள் வந்து பார்த்தோன்னா அதுக்கு பேர் மின்கடத்தா பொருட்கள் அப்படி பேர். மின்கடத்தா பொருட்கள் அப்படின்னு பேர். அது சுற்றுப்பலகை ஓகேங்களா, சுவிட்சுகள், சுற்றுப்பலகைகள், சர்க்கியூட் போர்டு அப்படிங்கிறது, பிவிசி, பேக்லைட், இதெல்லாம் பார்த்தா மின்கடத்தா பொருட்கள். ஓகேவா? இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தன் வழியாக மின்னாற்றலை வந்து பார்த்தீங்கன்னா செல்வதற்கு அதாவது அனுமதி தருவதில்லை. ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்கள். ஸோ மின்னாற்றல் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மின்னாற்றலை வந்து பார்த்தா உருவாக்க முடியாது, அதாவது உருவாக்கலாம் முடியாது. வெப்ப இயக்கியல் முதல் விதிப்படி ஒரு ஆற்றலை ஒரு ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆனால் ஒரு வகையான ஆற்றல் மற்ற வகையான ஆற்றலுக்கு மாற்ற இயல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்தோன்னா ஸோ மின்னாற்றலை புதிதாக உருவாக்க முடியாது. ஆனால் பல வகையில் வந்து பார்த்தோன்னா அதை வேற ஒரு ஆற்றலாக மாற்றலாம். ஓகேவா? அதாவது சூரிய ஆற்றல், காற்றாலை ஆற்றல், கடலை ஆற்றல், இதெல்லாம் இந்த ஆற்றலெலாம் வந்து பார்த்தோன்னா மின்னாற்றலை மாற்றலாம். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி மின்கலங்கள் வேதி ஆற்றலை மின்னாற்றலை மாற்றுவதும் இத்தகைய செயல்முறையில் ஒன்றாக அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மின்கலங்கள் இருக்குல்லையே, பேட்டரி, மின்கலங்கள் தான் பேட்டரி வந்து பார்த்தோன்னா வேதி ஆற்றலை என்ன மாற்றுறாங்கன்னா மின்னாற்றலாக மாற்றுறாங்க. ஓகேங்களா? சரி, பேட்டரி இருக்குல்ல, பேட்டரிக்குள்ளே வந்து பார்த்தோன்னா கெமிக்கல் இருக்கும். அந்த கெமிக்கல் வேதி ஆற்றல் மூலம் பவர் கிடைக்கும். அப்போ அது மின்னாற்றலாக மாறுது. நம்ம பேட்டரி மூலமாக செல்ஃபோன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிறது. ஓகேங்களா? செல்ஃபோனு, காரு இது மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டரி மூலம் ரன் ஆகும். ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதாகுது.
ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா வேதியாற்றலை மின்னாற்றலை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிறது. ஓகேங்களா? இத்தகைய மின்கலங்கற்ற நவீன தொழில்நுட்ப உலகை, ஓகேவா, மின்கலங்களற்ற நவீன தொழில்நுட்ப உலகை நம்மளால் வந்து பார்த்தோன்னா பார்க்க முடியாது. ஓகேவா? சரி, ஆற்றல் பரிமாற்றத்துக்கு அடிப்படையான கொள்கைகளை அறிந்து கொள்வது முக்கியமானது. ஆற்றல் பரிமாற்றத்துக்கு அடிப்படையான கொள்கைகளை அறிந்து கொள்வது முக்கியமானது. மின்னாற்றல் கடத்தல், மின்னாற்றல் வேதியாற்றலாகவும் வேதியாற்றலை மின்னாற்றலாகவும் மாற்றுவது ஆகியவற்றை பற்றி வேதியியலின் ஒரு பிரிவு மின் வேதியியல் என்று அழைக்கப்படுது. மின்னாற்றல் கடத்தல், மின்னாற்றல் வேதியாற்றல் மாற்றுதல், வேதியாற்றல் மின்னாற்றலாக மாற்றுதல் ஆகியவற்றை பற்றி கற்கும் ஒரு வேதியியல் ஒரு பிரிவு தான் வந்து பார்த்தீங்கன்னா மின் வேதியியல் என அழைக்கப்படுது. மின் வேதியியல் என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ வேதிவினைகள், மின்வேதி வினைகள் என்பவை ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகளாகும். மின்வேதி வினைகள் ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகளாகும். ஓகேவா? எலக்ட்ரான் பரிமாற்றம் நிகழ்கிறது. எலக்ட்ரான் பரிமாற்றம் நிகழ்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்பாடப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மின்கடத்துதிறன், மின்கலங்கள் கட்டமைத்தல், மின்கடத்துதிறன், மின்கலங்கள் கட்டமைத்தல் மற்றும் மின்வேதி வினைகளுடன் தொடர்பை வெப்ப கொள்கைகளும் கற்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தா இந்த யூனிட் மூலமாக நம்ம படிச்சுக்கலாம். மெயின் என்னென்னா மின்கடத்தல் பற்றி படிச்சுக்கிறோம், மின்கலங்களை கட்டமைத்தல் பற்றி படிக்கிறோம், அது வெப்ப கொள்கை மூலம் வந்து பார்த்தீங்கன்னா மின்வேதிகள் தொடர்புகள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பேசிக் அடிப்படை இது. அதாவது சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு போன்ற மின்பகுளிகள் எடுத்துக்கிறோம். நீர் போன்ற கரைப்பானில் வந்து பார்த்திங்கன்னா கரைச்சிக்கிறோம். கரைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரெண்டுமே உப்பு. ஓகேங்களா? சோடியம் குளோரைடு உப்பு தான், பொட்டாசியம் குளோரைடு உப்பு முழுவதும் என்ன ஆகும்னா பிரிகடியும் அயனக்கூறுகளை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். அயனக்கூறுகள் தான் நேர் அயனி எதிர் அயனிகள் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இத்தகைய மின்போலி கரைசல்களில் வந்து பார்த்தீங்கன்னா மின்புலத்தை செலுத்தும் போது இத்தகைய மின்போலி கரைசல்களில் மின்புலத்தை செலுத்தும் போது அவற்றில் அயனிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனித மற்றொரு மணிக்கு மின்னூட்டத்தை தாங்கிச் செல்வதன் மூலம் மின்சாரத்தை கடத்துகின்றன. மின்னூட்டத்தை தாங்கிச் செல்வதும் மின்சாரத்தை கடத்துகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மின்கடத்துக்கல்லை பயன்படுத்தி மின்போலி கரைசல் கடத்துதன் அளவிடப்படுகிறது. ஓகேங்களா? மின்கடத்துக்கல்லை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்ட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி அளவிடப்படுகிறது. ஓகேங்களா? மின்கடத்துக்கல்லை வந்து பார்த்தா மின்போலி கரைசல் முழுகைப்பட்ட இரண்டு மின்மொழிகளுக்கிடையே மின்முலை கொண்டுள்ளது. ஓகேங்களா? அது மின்கடத்துக்கல் அப்படிங்கிறது இந்த மாதிரி ரெண்டு மின்பகுதிகள் வந்து பார்த்தோன்னா கரைசல் முழுகைக்கப்பட்டிருப்பாங்க. ஓகேங்க? அதோட ரெண்டு மின்முனைகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது உலோக கடத்திகளை போல் ஓம் விதிக்கு கீழ்ப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உலோக விதிக்கு, அது உலோக கடத்திகளை போல் உலோக கடத்திகள் வந்து பார்த்தோன்னா ஓம் விதிக்கு உட்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் விதிக்கு உட்பட்டு இருக்குது. ஓகேங்களா? மாறாத வெப்பநிலையில் மின்கலத்தின் வழியே மின்னோட்டத்தை செலுத்தும் போது மாறாத வெப்பநிலையில் வந்து பார்த்தோன்னா ஒரு மின்கலத்தின் வழியே பாயும் மின்னோட்டமானது, அதாவது மாறாத வெப்பநிலையில் ஒரு மின்கலத்தின் வழியே பாயும் மின்னோட்டமானது அந்த மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர்வித்தல் இருக்கும். ஓகேங்களா? மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர்வித்தல் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இது மாறாத வெப்பநிலையில் மின்கலத்துடைய மின்னோட்டம் வந்து அந்த மின்னழுத்த வேறுபாட்டுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். ஓகேவா? அப்போ I டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, ஓகேவா, வோல்ட். ஸோ இப்போ I = V/R, அப்போ V IR எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து பார்த்தோன்னா ஓம்ஸ் விதி. ஓகேங்களா? ஸோ இதில் ஆறுங்கிறது ஓம், அதாவது கரைசல் மின்தடை என்பது பார்த்தா மின்னோட்டத்துக்கு எதிராக மின்கலம் அளிக்கும் எதிர்ப்பாகும். அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து நியம மின்தடை. ஓகேங்களா? இது என்ன நியம மின்தடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு எல் இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்டுள்ள குறுக்குவெட்டு பரப்பு கொண்ட இரண்டு மின்முனைகளுக்கிடையே உள்ள மின்போலி கரைசல் நிரம்பிய மின்கடத்தன் அந்த உலோக கடத்தியை போன்ற மின்போலி கரைசல் மின்தடையானது நீளத்திற்கு நேர் விகிதத்திலும் குறுக்கு பரப்பிற்கு எதிர் விகிதத்திற்கும் அமைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எல் மிட் இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்டுள்ள குறுக்குவெட்டு இரண்டு மின்முனைகளுக்கிடையே. ஓகேங்களா? அதாவது எப்படின்னா இங்கேருந்து இங்கே ஒரு
மின் ஓகேங்களா மின்முனை, இங்கே ஒரு மின்முனை எப்படி சொல்கிறோம், இதுக்கு இடையில் எல் ஓகேவா என்ன அப்படின்னா இடைவெளி ஓகேவா. ஏ இந்த ஒயரோட குறுக்கு வெட்டு பரப்பு, இது ஏங்கிறது ஒயரோட குறுக்கு வெட்டு பரப்பு ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு கரைசல் எடுத்துக்காங்க, இதில் அந்த கரைசல் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெய்ம மின்கடத்தை பார்த்தோம்னா அந்த நெய்ம என்னன்னா மின்கடத்தி போன்ற மின்பகுளி கரைசல் மின்தடை வந்து நீளத்திற்கு அந்த நேரத்துக்கு நேர விதத்தில் குறுக்கு வெட்டு பரப்பு எதிர் விதத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேவா. அப்போ அதனோட கரைசலை மின்தடை எப்படி இருக்கு அப்படின்னா ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L/A ஓகேங்களா. இப்போ இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சிம்பிளை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது R இஸ் ஈக்குவல் டு ரோ ஓகே L/A அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரோ என்பது நியம மின்தடை அல்லது மின்தடை எண் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மின்தடையின் தன்மையை பொறுத்து அமைகிறது, இது மின்பகுளியின் தன்மையை பொறுத்து ஓகேவா. அதாவது வலிமை மிகுந்த மின்பகுளி, வலிமை குறைந்த மின்பகுளி அப்படின்னு நிறையா இருக்கு இல்லையா. அந்த மின்பகுளியின் தன்மையை பொறுத்து இந்த மின்தடை எண் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. இப்போ L/A 1 மீட்டர் மீட்டர் அப்படிங்கிறப்ப ரோ எதுக்கு நேர்விதத்தில் இருக்குது அப்படின்னா ஆறுக்கு நேர்விதத்தில் இருக்கும், இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தோன்னா அது நியம மின்தடை என்பது ஓரளவு குறுக்கு பரப்பு மற்றும் ஓரளவு நீளத்திற்கு அடைப்பட்ட மின்புல கரைசல் மின்தடை என வரையப்படுகிறது. அது நியம மின்தடை என்பது ஓரளவு குறுக்கு பரப்பு மற்றும் ஓரளவு நீளத்திற்குள் அடைப்பட்ட மின்புல கரைசல் மின்தடை என வரையறுக்கப்படுகிறது ஓகேவா. அப்போ விகிதம் L/A அப்படின்னு களம் மாறிலி என்று அழைக்கப்படுகிறது. நியம மின்தடையின் அலகு ஓம் மீட்டர் ஓகேங்களா. அடுத்தது கடத்துத்திறன். அது மின்தடையை கடத்திறனை பயன்படுத்த மிகவும் வசதியானது, மின்தடையை விட கடத்துத்திறனை பயன்படுத்த மிக வசதியானது. ஏன்னா மின்பகுளி கரைசல்களே கடத்திறன் மின்தடையின் தலைகீழ் மதிப்பாகும் ஓகேவா. அதாவது ஒரு மின்பகுளி கரைசல் வழியாக ஒரு மின்பகுளி கரைசலின் மின்கடத்தல் என்பது மின்தடையின் தலைகீழ் விகிதம், அந்த மின்தடையின் தலைகீழ் மதிப்பாகும் ஓகேவா. கடத்திறன் பார்த்தீங்கன்னா அதனோட அழகு சைமன்சன் எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சிஇசியோடு I/R ஓகேங்களா. இதுலேருந்து ஆரோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா சீதா வந்து பார்த்தோன்னா கடத்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. சி என்னென்னா கடத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா மின்தடைக்கு தலைகீழ் மதிப்பாக அதை 1/R அப்படின்னு சொல்கிறாங்க. R வேல்யூ இங்கே மேலே இருக்குது மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போ ஆரோட வேல்யூ மென்ஷன் பண்ணால் ரோஸ் இருக்கு தலைகீழ் இருக்குல்ல, அதனால் 1/ρ L/A ஆல்ரெடி நமக்கு பார்த்துருப்போம். என்னென்னா R இஸ் ஈக்குவல் டு ரோ L/A இங்கே 1/R அப்படிங்கிறனால இது வந்து மல்டிப்ளை டிவைடில் வந்துடும் ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா அதே டிவைடில் இருக்கிறது மேலே வந்து கீழே மேலே வந்து மேலே இருக்குது கீழே வந்துடும் ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நியம மின்தடை தலைகீழ் மதிப்பு 1/ρ என்பது நியம கடத்திறன் அல்லது மின்கடத்திறன் என்று அழைக்கப்படுகிறது ஓகேவா. நியம மின்தடையின் தலைகீழ் மதிப்பு, அதாவது மின்தடையோட கடத்திறன் மதிப்பு பயன்படுத்த வசதியானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மின்புல கரைசல் கடத்திறன் தலைகீழ் மதிப்பு. ஸோ இதெல்லாம் வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணால் அது நியம மின்தடை தலைகீழ் மதிப்பு வந்து 1/ρ அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. நியம கடத்திறன் அதாவது கடத்திறன் என்று அழைக்கப்படுகிறது. நியம மின்தடையின் தலைகீழ் என்பது நியம கடத்துத்திறன் மின் கடத்துத்திறன் எண் அழைக்கப்படுது. இது கப்பா என்னும் குறியீட்டால் குறிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. 1/ρ கப்பா என்னும் மதிப்பை சமன்பாட்டால் பிரித்து மாற்றி எழுதும்போது ஓகேவா கப்பா C 1 L/Aன்னு வருது ஓகேவா. ஏ 1 மீட்டரு, ஏங்கிறது 1 மீட்டர் ஸ்கொயரு, எல்லுங்கிறது 1 மீட்டரில் கப்பா சி கண்டக்டிவிட்டி. நியம கடத்தல் என்பது ஓரளவு கன அளவுடைய மின்பகுளி கரைசலின் கடத்திறன் மின்பகுளி கரைசலின் கடத்திறன் ஓரளவு நியம கடத்திறன் மின்பகுளி கரைசலின் கடத்திறனை வரையறுக்கப்படுகிறது ஓகேங்களா. இதனோட நியம கடத்திறன் அளவு வந்து பார்த்தீங்கன்னா சிமன்சன் மீட்டர் இன்வர்ஸ் ஓகேவா. எடுத்துக்காட்டு ஓகேவா. இந்த மின்கடத்திறனில் 2 பிளாட்டினம் மின்களுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து 1.5 சென்டிமீட்டர். ஒவ்வொரு முனையும் குறுக்குவெட்டு பரப்போம் 4.5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறப்ப 0.5 N மின்பகுளி கரைசலுக்கு மின்கலத்தை பயன்படுத்தி கண்டறியப்பட்ட மின்தடை மதிப்பு 15 ஓம் எனில் கரைசல் நியம கடத்திறன் மதிப்பை காணுங்கள் கேட்குறான் ஓகேவா. ஃபார்முலா தான் கப்பா C 1/L
1/r L/A ஓகேங்களா. இப்போ எல்லை கொடுத்துட்ட வேல்யூ 1/5 சென்டிமீட்டர் ஓகேவா, மீட்டராக மாற்றிருக்கிறாங்க. 1.5 × 10⁻² மீட்டர். அது ஏங்கிறது குறுக்குவெட்டு பரப்பு ஓகேவா, 4.5 சென்டிமீட்டர் கியூபு. இது மீட்டராக மாற்றிக்கிறாங்க ஓகேவா. 6 கொடுத்துருக்கான், 15 ஓமு ஓகேவா. எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணனுக்கு 2.22 சிமெண்ட் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் மோலார் கடத்தன். மோலார் கடத்தன் அப்படிங்கிறது என்னென்னா, வெவ்வேறு செறிவுடைய கரைசலை குறிப்பிட்ட கன அளவில் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு எண்ணிக்கையில் உள்ள மின்போலி அயனிகளை வச்சுருக்கு. அப்படி இருப்ப அவற்றின் நேம கடத்தல் மதிப்பும் வெவ்வேறாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெவ்வேறு செறிவுடைய கரைசலை வெவ்வேறு மின்போலி அப்படிங்கிறப்ப அதனுடைய கடத்தல்னு வந்து மோலார் கடத்தல் மதிப்பும் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. மோலார் கடத்தல் μm என அழைக்கப்படும் புதிய எண்ணாக கொடுக்கப்பட்டது ஓகேங்களா. ஸோ வேல்யூ மீட்டர் கியூப் கன அளவில் 1 மோல் மின்போலி கரைந்துள்ள கரைசலை ஓகேங்களா. அதாவது வேல்யூம் வி மீட்டர் கியூப் கன அளவில் 1 மோல் மின்போலி கரைந்துள்ள கரைசலை கொண்டுள்ள மின்கடத்துக்கலனை கற்பனை செய்வோம் ஓகேவா. இப்போ இத்தகைய அமைப்பில் கடத்தல் மோலார் கடத்தல் என அழைக்கப்படுகிறது. ஒன்றும் இல்லை, 1 மோல் மின்போலி கரைந்துள்ள கரைசலில் நம்ம கடத்தல்னு கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தோன்னா மோலார் கடத்தல் அப்படி பேர். அதுக்கு பேர் தான் மோலார் கடத்தல் என்று அழைக்கப்படுகிறது ஓகேவா. அது 1 மீட்டர் கியூப் கன அளவு மின்போலி கரைசல் கடத்தல் வந்து 1 மீட்டர் கன அளவு மின்போலி கரைசல் கடத்தல் வந்து நியம கடத்தல் என்று அழைக்கப்படுகிறது ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு நம்ம நியூ எம் இஸ் ஈக்குவல் டு m is equal to kappa into V ஓகேவா. ஸோ V இது 10⁻³ ஓகேவா. நார்மல் மோலாரிட்டி M கரைபொருள் மோல் எண்ணிக்கை டிவைடட் பை கரைசலின் கன அளவு வேல்யூ டெசிமீட்டர் கியூப் ஓகேவா. அப்போ 1 மோல் கரைபொருள் கொண்டுள்ள கரைசலின் கன அளவு 1/மோலார். அதில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்னென்னா கன அளவு மீட்டர் கியூபு அலைகள் 1/3 × 10⁻³ 1/m × 10⁻³ மோல் -4 மீட்டர் per கியூப் ஓகேவா. இதெல்லாம் பிரதிநிதித்துனா நமக்கு நியூ m இஸ் ஈக்குவல் டு கப்பா × 10⁻³ டிவைடட் பை m மோல் 4 - மீட்டர் கியூப் ஓகேவா. மேற்கண்ட சமன்பாடு தான் பார்த்தா நியம கடத்தல் மின்போலி கரைசல் செறிவுகளான மோலார் கடத்தல் மதிப்பை தருகிறது. மோலார் கடத்தல் தருகிறது ஓகேங்களா. ஸோ இந்த சமன்பாடு தான் முக்கியம். இதில் பேஸ் பண்ணி தான் சம் தான் வரும் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இது எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். 25 சென்டிமீட்டர் செல்சியஸு வெப்பநிலையில் 0.025 மோலார் செறிவுடைய நீர்த்த கால்சியம் குளோரைடு கரைசல் மோலார் கடத்தல் கணக்கெடுக்க. கால்சியம் குளோரைடு நியம கடத்தல் மதிப்பு கொடுத்துருக்காங்க. அதுதான் கப்பா அப்படின்றது நியம கடத்தல் ஓகேவா, அது மதிப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூமும் ஓகேவா, அது எப்பவுமே தெரியும் 10⁻³ ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செறிவுடைய மோலார் வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.025 ஓகேவா. எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணால் 481.6 × 10⁻² சிமெண்ட்ஸ் மீட்டர் ஸ்கொயர் மோல் 4 - ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் சமான கடத்தல் ஓகேங்களா. சமான கடத்தல் ஒன்றும் இல்லை, அங்கே 1 மோல் கரைபொருள் எடுத்திருந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 கிராம் சமான எடை, அவ்வளோதான். சமான கடத்தல் என்பது 1 மீட்டர் இடைவெளி அமைந்துள்ள 2 மின்முள்ளக்கூடிய நிரம்பியில் 1 கிராம் சமான எடை மின்போலி கொண்டுள்ள வேல்யூம் மீட்டர் கியூப் கன அளவு கரைசல் கடத்தல் வரையறுக்கப்படுகிறது. 1 கிராம் சமான எடை கொண்ட மின்போலி கொண்டு அதோட கடத்துத்திறன் சமான கடத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. சமான கடத்தல் நியம கடத்தலுடைய உள்ள தொடர்பு ஓகேவா. என்னென்னா நீ ஈக்குவல் டு கப்பா × 10⁻³ கிராம் சமான -1 மீட்டர் கியூப் டிவைடட் பை n கப்பான நியம கடத்தலின் எண்ணுங்கிறது நார்மாலிட்டி குறிப்பிடும் மின்பொருள் கரைசல் செறிவு. நார்மாலிட்டியில் குறிப்பிடும் மின்பொருள் கரைசல் செறிவு அப்படிங்கிறது ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் தன்மதிப்பு 2 அது பார்த்தீங்கன்னா 0.15 மோலார் செறிவு மின்பொருள் கரைசல் மின்தடை 50 ஓமு. அக்கரைசல் நியம கடத்தல்னு 2.4 சிமெண்ட்ஸ் மீட்டர் per -1. அதே மின்கடத்து கலனை கொண்ட
அளவிடப்பட்ட 0.5 செறிவூட்டிய மின் அதே மின் கரைசல் மின்தடை 480 ஓம் ஆகும். அதே பார்த்தீங்கன்னா 0.5 எண் செறிவூட்டிய மின்போலி கரைசல் கடத்தினை கணக்கெடுங்கன்ட்டு R1 R2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. K1 நியம சமான கடத்தினை 1 கொடுத்துருக்காங்க, சமான கடத்தினை 1 கொடுக்கல, நார்மாலிட்டி கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு இப்போ வேல்யூ வரும். தட் இஸ் இன்னொன்று சமான கடத்தின் மதிப்பு வந்து பார்த்தா 0.25 சிமென்ஸ் மீட்டர் இன்வர்ஸ். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், மின்போலி கடத்தனை பாதிக்கும் காரணிகள். மின்போலி கடத்தனை பாதிக்கும் காரணிகள். ஓகேங்களா. அப்படி என்னென்ன இது பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரைபொருளின் எதிரெதிர் மின்சுமை விடப்பட்ட அயனிகளுக்கு இடையீடு அதிகரிக்கும் போது மின்கடத்தின் மதிப்பு குறையும். கரைபொருளின் எதிரெதிர் மின்சுமை பெற்ற அயனிகளுக்கிடையே இடையீடு அதிகரிக்கும் போது மின்கடத்தின் மதிப்பு குறையும். அதிக மின்காப்பு மாறிலியை கொண்ட கரைப்பானில் கரைசல் அதிக மின் கடத்தத்தன்மை கொண்டுள்ளது. அதிக மின்காப்பு மாறிலியை கொண்ட கரைப்பானில் கரைசல் அதிக கடத்தன்மை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கடத்தன் மதிப்பு ஓடத்தின் பாகுநிலைத்தன்மைக்கு எதிர்விகிதத்தில் இருக்கும். கடத்தன் மதிப்பு ஓடத்தின் பாகுநிலைத்தன்மைக்கு எதிர்விகிதத்தில் இருக்கும். அதாவது பாகுநிலைத்தன்மை குறையும் போது கடத்தன் அதிகரிக்கும். பாகுநிலைத்தன்மை அதிகரிச்சுன்னா கடத்தன் குறையும். ஓகேவா. வெப்பநிலை அதிகரிக்கும் மின்போலி கரைசல் கடத்தன் அதிகரிக்கிறது. வெப்பநிலை அதிகரிக்கும் போது அயனின் ஈக்காற்றல் அதிகரிக்கிறதுனால எதிரெதிர் செய்ய கொண்ட அயனிகளுக்கு இடையில கவர்ச்சி விசைகள் குறைகிறதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இதனால் கடத்தன் அதிகரிக்கிறது. இதே கரைசலின் மோலார் கடத்தன் மதிப்பு நீர்த்தள்ளும் போது அதிகரிக்கிறது. கரைசலின் மோலார் கடத்தன் மதிப்பு நீர்த்தம் போது அதிகரிக்கிறது. ஏனெனில் வலிமையின் மின்போலி நீக்கும் போது அயனிகளுக்கு கவர்ச்சி விசையில் குறைகிறது. வலிமை குறைந்த மின்போலிக்கு நீர்த்த அதிகரிக்கும் போது பிரிகை வீதம் அதிகரிக்கிறது. இதனோட மெயின் பாயிண்ட், அதாவது நீர்த்தள்ளும் போது அதிகரிக்கிறது. மோலார் கடத்தன் மதிப்பு நீர்த்தள்ளும் போது அதிகரிக்கிறது. ஓகேங்களா. ஸோ இதோட இருக்கிட்டு ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ.